அஸ்ஸலாம் வலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால் அந்த வாய்ஸோட கிளாரிட்டி வாய்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான தோசா நூடுல்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு அண்ட் ரொம்ப ஈஸி கூட. இப்போ டிலே பண்ண வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் மார்னிங் சுட்ட தோசை. ஒரு 3 தோசை கிட்ட எனக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நான் பாப்பாவுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது. நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ லெஃப்ட் ஓவர் தோசை இருந்தாலும் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா நீங்கள் புதுசாக சுட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த தோசையை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். 2 போர்ஷனாக கட் பண்ணிவிட்டு ஒரு போர்ஷனை வந்து நல்லா ரவுண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன். ஸோ இது போல் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸஸில் வேணுமோ அந்த சைஸஸில் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லென்த்தாக கட் பண்ணிக்கோங்க, இல்லை குட்டியாக வேணும் அப்படின்னா குட்டியாக. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சைஸஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் தான் இப்போ நான் எல்லா தோசாவையும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எல்லா தோசையும் நம்ம சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது மாதிரி நீட்டமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லை துண்டு பீசஸ் இருந்தாலுமே பரவாயில்ல. ஸோ இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். ஸோ கடாய் சூடானதுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே நான் 2 முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன். முட்டையை சேர்த்ததுமே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் மிளகாய் தூளுக்கு பதிலாக மிளகு தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி விடுங்க. நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணால் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சிடலாம். இப்போது அதே பேனில் வந்து பார்த்திங்கன்னா, நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுமே வந்து ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கி வந்ததுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுமே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையோட கொஞ்சம் போல் உப்பு, ஏற்கனவே தோசையிலையும் உப்பு இருக்குது, முட்டையிலையும் உப்பு இருக்குது, அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் அண்டு டேஸ்ட்டு கொடுக்கும். அதே போல் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு லைட்டாக அதை வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசம் வந்து நமக்கு போகணும். மசாலாவோட பச்சை வாசம் போனதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுமே நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா அந்த தோசையோட பீசஸ், அதையுமே வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தோசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண மசாலா, அந்த முட்டையோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து நமக்கு தோசையில் இறங்கணும். அதனால் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த தோசையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து நமக்கு இறங்கும். ஸோ நல்லா கலந்து விட்ட பிறகு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட டொமேட்டோ கெச்சப் இல்லை அப்படின்னா நம்ம வெங்காயம் வதக்குறோம் இல்லையா, அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரே ஒரு தக்காளியை வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி வதக்கி சேர்த்துக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கெச்சப் சேர்த்ததுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அதையுமே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அவ்வளவுதான். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் போல் கொத்தமல்லியை தூவி விட்டு
பிளேட்டில் சர்வ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தோசை பிடிக்காத பசங்களுக்கு இது போல் தோசை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்குன்னு கிடையாது, நைட்டு டின்னராக கூட நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.